ஹரே கிருஷ்ணா. பரமஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம். இன்றைக்கு வஸ்திர அபகரண லீலை பார்க்கலாம். ஆடைகளை கண்ணபிரான் மறைச்சு வைக்கிறது. நந்தகிராம் மற்றும் பிருகத்சானபுரம், அந்த 2 கிராமங்கள்ல இருந்தும் சிறுமிகள் எல்லாரும் கார்த்திகை பௌர்ணமி அதில் விரதம் இருந்துறதுக்காக பகவதி பௌர்ணமாசி அந்த பாட்டி மூலமாக கட்டளையிடப்பட்டாங்க. அப்போ சிறுமிகள்லாம் மொத்தமாக அதை செய்கிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. இதில் ஆண்கள் பங்கேற்க முடியாது, 12 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் பங்கேற்க முடியாது. பங்கேற்கிற 12 வயதுக்கு கீழ்பட்ட கன்னி பெண்கள் அவங்களுடைய தாய்மார்கள் கூட தடுக்க முடியாது, தலையிடவும் முடியாது. இப்போ விருந்தாவன் கோபியர்கள் 10 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பேரும் இதில் கலந்துக்கிறாங்க. அதில் வயது மூத்தவா அப்படின்னு பார்த்தா சந்திராவளி தான், அவளுக்கு 10 வயசு. மீதியெல்லாம் அதுக்கும் குறைச்சலான வயசுக்காரங்க. இந்த மலர் மொட்டு போன்ற சிறுமிகள் விடியற்காலையிலேயே எழுந்து பரஸ்பரம் ஒருத்தர் கையை ஒருத்தர் கோர்த்துக்கிட்டு நந்தமைந்தனை பாடியபடி ஆற்றுக்கு போவாங்க. கபடமற்ற குணம் கொண்ட அரியா சிறுமிகள் அத்தனை பேரும். இவங்களுக்கு ரகசியமாக எதையும் வச்சிக்க தெரியாது. அனைவருக்கும் ஒரே ஆசை தான், கிருஷ்ணரை நாங்கள் அடையணும். இந்த ஆசையோடு போகிறாங்க. எல்லாரும் அந்த ஆற்றுல பூஜை பண்ணுவாங்க. ஆற்றங்கரையில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, அக்ஷதை, புஷ்பம், தூபம், அருகம்புல், செந்தூரம். இதுகளுக்காக அவங்க ஒரு சின்ன பெட்டி செய்து வச்சுருப்பாங்க. அதில் தான் அந்த பூஜா திரவியங்கள்லாம் இருக்கும். அதுக்கு விரத பெட்டின்னு பேர். இதை தினமும் முந்தின நாள் ராத்திரியே தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. பூ, அருகம்புல் மட்டும் காத்தால சேகரிப்பாங்க. அவங்க நந்தகிராம் வர்ஷானா நடுவில் யமுனையில் குளிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்த நிச்சயம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. குளிக்க போனதும் ஆடைகளை கழற்றி கரையில் வச்சுட்டு ஆற்றுக்கு இறங்குவாங்க. யாருடைய உடுப்பும் பழசாவே இருக்காது, எல்லாமே மடி தான், அழுக்கு இல்லாமல் இருக்கும். இவங்களுடைய ஆடை உலகத்தையே புனிதமாக்கக்கூடிய அளவுக்கு தூய இதயம் கொண்டவங்க. எல்லாருமே சிறுமிகள் தான். தண்ணிக்குள்ளே இறங்கினதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்ணீரை அள்ளி மேலே அடிக்கிறது, விளையாடுறது, இப்படி இருப்பாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சு முடிச்சிருவாங்க. நனைந்த கூந்தல், நனைந்த உடல், இப்படி அவசர அவசரமாக கரைக்கு ஆடை அணிந்து தங்களுடைய பெட்டிகளோட ஆத்தங்கரையில் மேல் மணலை ஒதுக்கிட்டு கீழே இருக்கிற ஈர மணலில் ஸ்தூல ரூபமான காத்தியாயினி ரூபத்தை செய்வாங்க. யாருடைய புருவ அசைவால யோகமாயா 1000 பிரம்மாண்டங்களை உருவாக்குதோ அவங்க தாங்களாகவே தங்களுடைய சிவந்த மென்மையான கரங்களால் சிருஷ்டிக்கிற இந்த பீடத்துக்கு அவ்வளோ மரியாதை அவங்க கொடுப்பாங்க. பகவதி காத்தியாயினி அந்த அம்மாவும் இதை எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி உடனே உள்ள எழுந்தருளி செய்வாங்க. இப்படி உள்ள பிரவேசிப்பா அந்த காத்தியாயினி. இத்தனை புனிதமான பீடத்தை அவளுக்கு சந்தோஷமா ஏத்துக்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. அட்சதை, தூபம், தீபம், அருகம்புல், மலர் மாலை, குங்குமம், செந்தூரம், கனிகள், சிறந்த பலகார நைவேத்தியங்கள், இப்படி விதவிதமாக காத்தியாயினிக்கு கிடைக்குது. அவங்களுடைய அன்பு ரொம்ப வசதி, கள்ளம் இல்லாதது. அவங்களுக்கு பூஜை முறைலாம் தெரியாது. இருந்தாலும் காத்தியாயினிக்கு சொந்த நினைப்பே இல்லாமல் கோபியருடைய வழிபாட்டில் மனசு லயிச்சு போயிடுவா.
அவங்களுடைய அர்ப்பணம் எதுவாக இருந்தாலும் காத்தியாயனிக்கு அதில் சந்தோஷம்தான். இதில் முக்கியமானது அவங்களுடைய விருப்பம். அதுதான் பூஜையெல்லாம் கடந்ததாக இருக்குது. எதுனாலும் அவங்க மூலமாக எதுனாலும் காத்தியாயனிக்கு சம்மதம் தான். சிறுமிகள் அப்படிங்கிறதுனால சில சமயம் மாற்றி மாற்றி செஞ்சுருவாங்க. முதல்ல கழுத்தில் கயிறு போடணும், பிறகு நைவேத்தியம் பண்ணணும், அப்புறம் தாம்பூலம் தரணும். இப்படி எதையாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே செய்வாங்க. அவங்க செய்கிற பூஜை முறை காத்தியாயனிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூஜை முடிஞ்சதும் கண்களை மூடி மந்திரம் சொல்கிறாங்க. காத்தியாயனி மகாமாயே மகா யோகின் யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம் பதிம் மே குரு தே நமக. பாகவத்தில் இந்த பிரார்த்தனை இருக்கு. ஓ காத்தியாயினி தேவி, நந்தசுதன் அதாவது கண்ணன், அவரை நாங்கள் அடையணும். அதற்கு எந்த தடையும் வராமல் எங்களை காப்பாற்று, இப்படி வேண்டுவாங்க. இதுதான் அவங்களுடைய பிரார்த்தனை மந்திரம். 1 மாத காலம் இந்த நோன்பை அவங்க நோக்கிறாங்க. முதல் நாளே காத்தியாயினி தரிசனம் தந்தாகணும், அந்த அளவுக்கு திட நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் தரிசனம் கிடைக்கல, நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிடுவாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கு. உண்மையிலே இவங்களுடைய விருப்பம்தான் காத்தியாயினிக்கும் அவளுக்கு அந்த தேவிக்கும் உண்டு. கிருஷ்ண கைங்கரியத்தில் தொடர்ந்து இருக்க காத்தியாயனிக்கு விருப்பம். நம்ம ஆன்மீகமாக ஆசைகளை வச்சுருந்தா தேவி யோகமாயா செயல்படுவாங்க. பௌதிகமாக ஆசை வச்சுருந்தா மகாமாயையா செயல்படுவாங்க. அப்போ அந்த காத்தியாயினி கண்ணன் குறித்த கோபிகளுடைய நோன்பு பற்றி ஒரு நாள் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறா. இது அதிகாலையிலே நடந்துச்சு. அப்போ பகவான் படக்குன்னு எழுந்திருச்சு அம்மா கிட்ட துரிதப்படுத்துகிறார். இன்னைக்கு நாங்கள் சீக்கிரமாக போகணும் மாடு மேய்க்கிறதுக்கு அப்படிங்கிறார். அப்புறம் ஊதுகுழல் ஓசையால் அத்தனை பேரையும் கூப்பிடுறார். ராதையின் சகோதரன் ஸ்ரீதாம் அவன் கண்ணன்ட்ட சொல்கிறான், நீ என்னதான் சீக்கிரமாக எழுந்திருச்சாலும் என் தங்கச்சி அளவுக்கெல்லாம் வேகமாக நீ எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே கண்ணன் ஆச்சரியமா, அப்படியா, எப்போ எந்திரிப்பாவா அப்படின்னு கேட்டார். அவ மட்டும் இல்லை, எல்லா பெண்களுமே எந்திரிச்சிடுறாங்க. ஒருவேளை பெண்களுக்கு குளிராதோ என்னவோ, அவ்வளோ அதிகாலையிலே குளிச்சிடுறாங்க. இப்போ அநேகமாக அவங்க யமுனையில குளிச்சுட்டு பூஜையை தொடங்கி இருப்பாங்க அப்படின்னு ஸ்ரீதாம் சொன்னான். உடனே கிருஷ்ணர், ஓஹோ, அதனால தான் இப்போ எல்லாம் தயிர் நடமாட்டம் குறைஞ்சி போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு, சரி வா போகலாம், அந்த பூஜை என்னதான் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஸ்ரீதாம் சொல்கிறான், அது ஏதோ ஒரு முக்கியமான பூஜைன்னு எனக்கு படுது, நான் உன்னை கூட்டிகிட்டு போக தயார், ஆனால் நீ பூஜை செய்கிறத தடுத்துடக்கூடாது, சரியா அப்படின்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் எதுக்கு தடுக்க போகிறேன், சின்ன பிள்ளைங்க விவரம் இல்லாமல் பூஜைகளை தப்பாக பண்ணிடக்கூடாது, எதிர்மறையாக பலன் வந்துடும், ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நம்ம திருத்தலாமே, அதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறார். அப்போ ஸ்ரீதாம் ரொம்ப உற்சாகமாயிட்டான். ஆமாம், எல்லாம் சின்ன பிள்ளைங்க, தவறுகள் இருந்தால் அவங்கள திருத்த யாருமே இல்லை. இப்போ 2 பேரும் அங்கே கிளம்புறாங்க. மற்ற பசங்களும் பின்னாடி வராங்க, பசுக்களும் வருது. அங்கே பார்த்தாச்சுன்னா தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, சிறுமிகள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்ணையா தன்னோட நண்பன்கிட்ட, பாத்தியா, நான் சொன்ன மாதிரி தான், அவங்க ஆடைகள் இல்லாமல் குளிக்கிறாங்க, இது எவ்வளோ தப்பான காரியம் அப்படின்னு சொல்ல ஸ்ரீதாம் சொல்கிறான், நான் போய் சத்தம் போடட்டான்னு கேட்குறான். இப்போ கிருஷ்ணர், வேண்டாம், உன்னுடைய தங்கை அதில் இருக்கா, அவளை அதட்ட உன்னால் முடியாது, அது நல்லா இருக்காது, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு அவங்கள ஆச்சரியப்பட வைக்கிறேன் பார் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் கொஞ்சம் குனிஞ்சு மெல்ல மெல்ல பூனை மாதிரி நடந்து மரங்கள் மறைவிலேயே முன்னேறி போகிறார். கூட வந்த சிறுவர்கள் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. காத்தியாயினி
அந்த காத்தியாயினி தேவியை மானசீகமாக நினச்சி அவங்க பூஜை பண்ண போகிறாங்க. கண்ணன் வேணும் அப்படின்னு பூஜை பண்ணியிருக்கிறாங்க இத்தனை நாளாக. இப்போ கண்ணன் வந்தாச்சு நேரில். அவர் என்ன பண்ணார், கரையில் கடந்த துணிகளை பூரா, பட்டு துணிகள் அதையெல்லாம் திரட்டி தம்முடைய தோளில் சுமந்து பூ போல ஒரு கதம்ப மரத்தில் ஏறிக்கிட்டார். ஆடைகளை கழுத்திலிருந்து எடுத்து மரக்கிளைகளில் பொருத்தமான பகுதிகளில் அதை தூக்கி போட்டார். அப்போ கண்ணனோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். 7 வயசு 3 மாதம் 22வது நாள். இதனை தூரத்திலிருந்து அத்தனை சிறுவர்களும் வாய் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த தோழர்களில் பெரும்பாலும் இங்கே குளிக்கிற சிறுமியர்களுக்கு அண்ணனாகவோ அல்லது தம்பிகளாகவோ இருந்தவங்க தான். தங்கள் நண்பனுடைய பால வினோதங்களில் பார்த்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு இவங்களுக்கு கண்ணையா நல்ல பாடம் புகட்டட்டும் அப்படின்னு ஆர்வத்தோட பேசிக்கிறாங்க. சிறுமியருடைய கவனம் இப்போதான் கரை பக்கமாக வருது. ஆடைகளை காணுமே அப்படின்னு சொல்லி திடுக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதம்ப மரம் மேலே பார்வை போகுது. அவங்களுடைய பல வண்ண பட்டு ஆடைகள் ஒழுங்கற்ற முறையில் தாறுமாறா மரத்தின் கிளைகளில் தொங்கிக்கிட்டு கிடக்குது. அதுகளுக்கு மத்தியில் மயில்பீலி மகுடன் நீலசுந்தர் கால் மேலே கால் போட்டு சாஞ்சி உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த சிறுமிகள் இவரைத்தான் கணவனை அடைய வேண்டி பூஜித்தாங்க. இப்போ எல்லாரையும் வெக்கம் சூழ்ந்துக்கிடுது. ஒருவர் வந்து அந்த அந்த சிறுமிகளாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்து என்ன பண்ணன்னு முழிக்கிறாங்க. வெட்கத்தால் தண்ணிக்குள்ளே இன்னும் அதிகமாக உள்ளே போகிறாங்க. கண்ணன் அவங்கள பார்த்து, என்கிட்ட சொல்ல வேண்டாமா, இப்படி 1 மாத காலமாக விரதம் இருந்து மெலிஞ்சு போயிட்டீங்களே, குளிர் வேற ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, அதனால தான் உங்கள் உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்னு இறக்கப்படுற மாதிரி பேசினார். அப்புறம் சொல்கிறார், தண்ணியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே வாங்க, இல்லை சேர்ந்து வந்தாலும் சரிதான். இங்கே வந்து மரத்தடிக்கு வந்தால் நான் ஆடைகளை எல்லாம் வரிசையாக கொடுத்துட்றேன். இது சத்தியம், என்ன நீங்கள் நம்பலாம், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இதுக்கு சாட்சி என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு அவங்கள காட்டுறார். அப்போ இவங்களும் அதை பார்க்குறாங்க. அங்கே தூரத்தில் இருந்த பத்திரன்கிறவன் மட்டும், கண்ணையா அவங்க முகமெல்லாம் செவந்து போயிருக்கு, பாவம் அவங்களுடைய ஆடைகளை கொடுத்துரு அப்படின்னு கத்துறான். தன்னுடைய பேச்சுக்கு ஆதரவு கிடைக்காதனால அவன் பசுக்களோட திரும்பி போகிறான். லலிதா இனிமையான குரல்ல, ஏ சியாம், பிரஜபூமியை சேர்ந்த அத்தனை பேரும் உன்னை ரொம்ப புகழ்றாங்க, உண்மையிலே நீ ரொம்ப நல்லவன், நாங்கள்லாம் உன்னுடைய அடிமைகள், நீ கட்டளையிட்டா நாங்கள் எதையும் செய்வோம், ஆனால் அதுக்கு முன்ன எங்களுடைய ஆடைகளை கொடுத்துரு, குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறா. இப்போ சந்திராவளி மட்டும், ஆடையை தர்றியா இல்லாட்டி உன் அப்பாட்ட சொல்லட்டுமா அப்படின்னு பயமுறுத்துறா. அப்போ ஷியாம் சொல்றார், யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்க, ஆனால் இப்படியே போங்க, அப்போ தான் அவங்க நம்புவாங்க. என்னுடைய அடிமைகள் அப்படின்னு வாயால் மட்டும்தான் சொல்றீங்க, நான் சொல்றத செய்யணும் அப்படின்னு இருந்தா தண்ணியிலேருந்து முதல்ல வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வனமாளி கொஞ்சம் குரலை கம்பீரமாக வச்சுக்கிட்டு பேசுகிறார். கண்ணனை அடையணும், அதற்கான தடைகளை போக்கிடு அப்படின்னு காத்தியாயினி தேவிட்ட பிரார்த்தித்த அந்த சிறுமிகள், இப்போ கண்ணன் வந்தாச்சு, ஆனால் கண்ணனை அடைய உடை தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அங்கே உருவாகுது. இதுதான் பகவானுடைய லீலை. சிறுமியர்களுக்கு ஒன்றும் பதில் பேச நேரம் இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி கபடமற்றவளாக கீர்த்திதாவின் குமாரி தன்னுடைய 2 கைகளாலையும் உடம்ப மறைச்சிக்கிட்டு தலையை குனிஞ்சபடி கண்களை தாழ்த்தியபடி நீர்ல இருந்து கிளம்பி கதம்ப மரத்தடிக்கு வந்து நிற்கிறா. அப்போ பகவான் அவங்கள பார்த்து பேசுறார். அவ வரவுமே மற்ற கோபிகளும் பின்னாடி வந்துடுறாங்க. பகவான் சொல்றார், ஆடையின்றி குளிக்கிறது ஆற்று தேவனை அவமதிக்கிறதாகும். ஆற்றுக்கு தேவன் வருணதேவன். வருணதேவன் இப்போ வருத்தத்தோட இருக்கார். உங்க தவிர இந்த 1 மாத காலமும்
யாருமே உங்களுக்கு உணர்த்தலை. ஆனால் கார்த்தியாயினி தேவி உங்கள் வேண்டுதலை இத்தனை நாட்கள் கடத்தி போட்டதுக்கு காரணமே இதுதான். இனி இவ்வாறு நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த சிறுமிகளுக்கு தப்பு பண்ணிட்டோன்னு அப்போ தான் புரியுது. கண் கலங்குறாங்க. அப்போ பகவான் சொல்றால், உங்கள் குற்றத்தை சூரியன் வர்றதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும். இப்பவும் சூரியன் இன்னும் வரலை. சூரியனை நோக்கி உங்கள் கைகளை கூப்பி வணங்குங்க அப்படின்னு கிருஷ்ணச்சந்திரன் பிராயச்சித்தம் சொல்றார். ஆதித்ய மண்டலம் கிழக்கு தொடுவானத்துல உதிக்க ஆரம்பிக்குது. நந்தனுடைய தலைக்கு பின்னாடி ஜோதியாக அது தெரியுது. சிறுவர்களும் சிறுமிகளும் தங்களுடைய மனசுல இந்த நந்தகுமாரன் எத்தனை இரக்கம் உள்ளவன், சுலபமான பிராயச்சித்தத்தை சொல்லி இருக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு மாதம் பூராவும் செய்யப்பட்ட பூஜை ஒரு அர்த்தமில்லாத தப்பால நாசமா போக இருந்ததை காப்பாத்தி இருக்கிறான். இப்படி எல்லாரும் நினைக்கிறாங்க. அருவருப்பு அப்படிங்கிறது யார் மனசுலையும் வரல. சிறுமிகள் கர்ம சாட்சியான ஆதித்யனை, இதே சாட்சியான கதம்ப மர கிருஷ்ணனை ரெண்டு பேரையும் ஒன்னா வணங்குறாங்க. அதே சமயம் தனித்தனியா அவரவரது ஆடைகள் அவங்கவுங்க மேல தாமாகவே வந்து விழுந்து அவங்கள அந்த ஆடைகளே உடுத்துது. யாருடைய ஆடையும் மாத்தியும் விழல. அனந்த கோடி பிரம்மாண்டங்களை அறிந்து புரிந்து வழி நடத்துகிற இயக்குனர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னிலிருந்து பிரியாத தன் உடலில் இருந்தே உண்டாகிய அந்த சிறுமியர்களின் ஆடைகளை அவரே அந்த ஆடைகளா இருந்து அவங்களுக்கெல்லாம் அதை அணிவிக்கிறார். அனைவருக்கும் கண்ணனுடைய பாத கமலங்களை வணங்கும் ஆசை உண்டாகுது. பகவான் சொல்றார், நான் உங்க அத்தனை பேரையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு சொல்லி மரத்திலிருந்து குதிக்கிறார். கிருஷ்ணர் அப்படி குதிக்கவும் கீழே அவங்கெல்லாம் வணங்குற பாவனையில நிற்கிறாங்க. தேவி கிட்ட நீங்கள்லாம் என்ன வேண்டினீங்கிறது எனக்கு தெரியும். 1 வருஷம் காத்துருங்க, சரத்ருது காலம் வரட்டும், அப்போ நான் எல்லாரோடையும் ராசக்கிரீடை செய்து உங்க விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்வேன் அப்படின்னாரு. இந்த வரதானத்தை தந்த பிறகு தனது நண்பர்களோட மாடு மேய்க்க போயிடுறார். சிறுமியர்கள் இன்னைக்கு தங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் விதத்துல காத்தியாயினி தேவிக்கு உற்சாகத்தோட பூஜை பண்றாங்க. தேவியும் இன்னும் உற்சாகத்தோட மன நிறைவோட அந்த பூஜையை ஏத்துக்கிட்டா. சிறுமிகளின் மனசுல தாங்கள் பெண்கள் அப்படிங்கிற பாவனை இருந்தது. இதுவும் ஒருவித அகந்தை தான். அந்த அகந்தை திரைய பகவான் போக்குறார். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில வாசனை அப்படிங்கிற திரை இருக்கு. உடலை ஆடை மறைக்குது, மனசை வாசனைகள் மறைக்குது. அதுக்குள்ள பகவான் அமர்ந்திருக்கிறார். மனதையும் கடந்து பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனா வாசனை திரையால நமது அகப்பார்வை மூடப்பட்டு இருக்கு. இந்த திரையினால கிருஷ்ண அனுபவம் உண்டாக முடியாம போயிருது. வாசனை மறைப்பை போக்கும் சக்தி சத்குருவுக்கு உண்டு. ஆனா புத்தியில இருக்கிற காமத்தை கிருஷ்ணர் தான் போக்க முடியும். வாசனை திரை நாசமாவத ஆடை அபகரிக்கும் லீலை மூலமாக பகவான் இங்க உணர்த்துறார். அதுக்கப்புறம் ஜீவன் பகவானை சேர்றது தான் ராசலீலைங்கிறது. பகவான் உலக ஆடைகளை திருடுறது கிடையாது. அதுக்கு அவசியம் அவருக்கு இல்லை. காம வாசனையை திருடுறார். கண்ணன் இல்லாத இடம் உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் எங்கும் நிறைந்தவர். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. நீருக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறார். அவங்க ஆத்துக்குள்ள குளிக்கிறாங்கன்னா அந்த தண்ணீர், அந்த நீர் கூட அவர் தான். அந்த கோபியர்கள் இதயத்திலையும் அவர் தான் இருக்கிறார். ஆடை ஒரு விதமான மறதியை தருது. பகவான் அந்த ஆடையை திருடி மறதியை போக்குறார். தன்னுடைய அறிவை எப்பவுமே எண்ணில் நிலைநிறுத்தி இருப்பவனுடைய போக சங்கல்பங்கள் உலக விஷய போகமாக கருதப்படக்கூடாது. மாறாக அந்த சங்கல்பங்கள் வருத்த தானியம் மாதிரி மோட்சம் தரக்கூடியதாக உள்ளது. இப்படி பகவான் சொல்றார். யோகிகளுக்கு உடல் காமம் ஓடிரும், ஆனா அறிவுல ஆசைகள் அமர்ந்திருக்கும். முதுமையில புலன்கள் சக்தி இழந்துரும், ஆனா அறிவில் ஆசை அப்படியே தான் இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு 10வது ஸ்கந்தத்தை பகவானுடைய இதயம் அப்படின்னுட்டும் ராசலீலைய பிராணன் அப்படின்னும் பேசியிருக்கிறார். இதயத்துல 5
5 புராணங்கள் இருக்குது. இதையே ராச பஞ்சத்யாயி அப்படின்னு சொல்லி பாகவத்தில் கொண்டு வராங்க. அதாவது துறவர தர்மத்தின் பரம பலன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீதர சுவாமி இதை இப்படி உரை எழுதியிருக்கிறார். துறவர தர்மத்தின் பரம பலன் அப்படின்னு சொல்றார். ராசலீலையை கேட்கும் உரிமை இல்லாதவன் இந்த லீலையில காமத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸ்ரீ ராதா தேவி சுகதேவருக்கு குரு. அவ சுகதேவருக்கு கிருஷ்ண சம்பந்தத்தை செய்வித்தவள். ஸ்ரீ ராதா தேவியின் அருள் இல்லாம ராசலீலையின் ரகசிய தத்துவத்தை யாரும் புரிஞ்சிக்க முடியாது. சுகதேவர் முற்பிறவியில கிளியாக இருந்தார். செடி கொடிகளாலான ஒரு மண்டபத்துல அந்த கிளி அமர்ந்திருந்து ராதையோடைய பேரை அகண்டமாக ரொம்ப நாட்களாக உரு போட்டபடி இருந்தது. அந்த கிளி இப்படி செய்யறத பார்த்த ராதா தேவி அங்கே வந்துட்டு உள்ளங்கையில் அந்த கிளியை எடுத்து தடவி கொடுத்து பாசத்தோட வத்சா கிருஷ்ணம் மத கிருஷ்ணம் மத ராதேதி மா வத அப்படின்னு சொன்னான். அதாவது குழந்தாய் கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்லு, அவருடைய பேரையே கீர்த்தனம் பண்ணு, அவர் தான் எல்லாமானவர், என் பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இப்படியாக கிளிக்கு தீட்சை தரும் சமயம் விட்டார். ராதைக்கு ஆஹ்லாதினி சக்தி அப்படின்னு பேர். அதாவது அதோட அர்த்தம் பிரிஞ்சு கிடக்கிறவங்கள பகவானோட சேர்த்து வைக்கிறவா அப்படின்னு அர்த்தம். பிரிஞ்சு கிடக்கிற ஜீவர்களை கிருஷ்ணரோட சேர்த்து வைக்கும் ஆதி குரு ராதா. அத்தகைய ராதை பிரஜத்திற்கு தலைவி அப்படிங்கிறதுனால தான் உண்மையை உணர்ந்த மகான்கள் எப்போ பார்த்தாலும் பிருந்தாவனத்தில் ராதே ராதே அப்படின்னு சொல்கிறாங்க. ராதையோடைய அருளால் தான் பகவானுடைய தரிசனத்தை பெற முடியும். சுகதேவர் முற்பிறவில கிளியாக இருந்ததால் பாகவத்தில் சுகதேவ் உவாச்ச அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஸ்ரீ சுக உவாச்ச அப்படின்னு வியாசர் குறிப்பிடுறார். ஸ்ரீ அப்படின்னாலே ராதையோரை குறிக்கும். அப்போ இங்கே என்ன தெரியுது? ஸ்ரீங்கிறது ராதா, சுகங்கிறது ராதையுடைய சீடன். அப்போ குருவையும் சிஷியனையும் இணைத்து ஸ்ரீ சுக அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. பாகவத்தில் பிரம்மா பேசுகிறார், சனத்குமாரர் பேசுகிறார், வியாசர் பேசுகிறார், சவுனகர் பேசுகிறார், சூதகோசமி பேசுகிறார், பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் எங்கேயுமே ஸ்ரீங்கிற அடைமொழி தரப்படலை. வியாசருக்கு கூட தரப்படலை. சுகதேவருக்கு தரப்படுது, கிருஷ்ணருக்கு தரப்படுது, மற்ற யாருக்கும் பயன்படுத்தப்படலை. கிருஷ்ணர் ராதைக்கு இதய நாயகன், அதனால் அவர் பெயருக்கு முன்னாடி ஸ்ரீங்கிறது வருது. சுகதேவர் ராதையின் அருளுக்கு பாத்திரமான ஒரு நல்ல சிஷியன், அதனால் அவருக்கும் பேருக்கு முன்னாடி ஸ்ரீ வருது. இப்படி 2 பேருக்கும் முன்னாடி ஸ்ரீங்கிற உரிச்சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. தனது குரு பேரை வாயால் சொல்லக்கூடாது, இது ஒரு நிபந்தனை எல்லா சீடர்களுக்குமே. அந்த நிபந்தனைக்கு ஏற்ப ராதையுடைய பேரை சுகதேவ பேச்சு கதை விவரணம் எல்லாமே பிரிவு நிலையில தான் உபயோகத்தில் உண்டு. பூரணமாக சேர்ந்து இருக்கிற சேர்த்தி நிலையில அது இருக்காது. சுத்த இதயத்தின் பாவனையான பிரேம பாவம் கோபி அப்படின்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா.